அனைவருக்கும் வணக்கம். கிரிக்கெட் என்றாலே நம் அனைவருக்கும் உள்ளே ஒரு இனம் புரியாத உற்சாகம் தோன்றிக்கொள்ளும். அதிலும் குறிப்பாக உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் என்றால் சொல்லவே வேண்டாம். ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் டிவி திரைக்கு முன்பாக முடங்கிவிடும். அந்த அளவுக்கு உலகக்கோப்பை தொடர்கள் மீது ரசிகர்களுக்கு அதீத ஆர்வம் இருக்கிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக உலகக்கோப்பை தொடர்களின் சுவாரஸ்யம் சற்று குறைந்து வருகிறதா என்ற எண்ணம் கிரிக்கெட் விமர்சகர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் எழத் தொடங்கியது. சில போட்டிகள் ஒருதலை பட்சமாக அமைவதும், லீக் சுற்றின் இறுதிக்கட்டத்தில் சில போட்டிகள் எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாமல் சம்பிரதாயத்துக்காக நடைபெறுவதும் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இதனை கருத்தில் கொண்டுதான் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி தற்போது ஒரு மிகப்பெரிய அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது. ஆம், இனிவரும் ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் டி20 உலகக்கோப்பை தொடர்களில் முழு வடிவத்தையும், அதாவது ஃபார்மேட்டை அடியோடு மாற்றி அமைத்துள்ள ஐசிசி, ஸ்காட்லாந்து நாட்டின் எடின்பரோ நகரில் நடைபெற்ற ஐசிசியின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஐசிசிஐ செயலாளராக இருந்து தற்போது ஐசிசி தலைவராக பதவியேற்றுள்ள இந்தியாவின் ஜெய்ஷா அவர்களின் தலைமையின் கீழ் இந்த அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய விதிமுறைகள் மற்றும் புதிய ஃபார்மேட் என்ன? இதனால் கிரிக்கெட் ஆட்டத்தில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் அரங்கேறப் போகிறது? லீக் சுற்றுகள் எப்படி அமையப் போகிறது? சூப்பர் சீரிஸ் மற்றும் எலிமினேட்டர் சுற்றுகள் எப்படி வேலை செய்யும் என்பது பற்றி அனைத்தும் நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். முதலில் நாம் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்களை பற்றி பார்ப்போம். ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் என்றால் அதில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை மற்றும் லீக் சுற்றின் வடிவம் ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். 2019 மற்றும் 2023 உலகக்கோப்பை தொடர்களில் 10 அணிகள் மட்டும் பங்கேற்றனர். அவை அனைத்தும் தங்களுக்குள் ஒருமுறை மோதிக்கொள்ளும் ரவுண்ட் ராபின் முறையில் போட்டிகள் நடந்தன. ஆனால் 2027 உலகக்கோப்பை தொடரில் மொத்தம் 14 அணிகள் பங்கேற்க உள்ளன. இதில் முதல் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னவென்றால், சூப்பர் சீரிஸ் எனப்படும் ஒரு புதிய தகுதிச் சுற்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தரவரிசையில் கடைசியில் உள்ள 3 அணிகள் நேரடியாக முதன்மைச் சுற்றுக்கு செல்ல முடியாது. அந்த 3 அணிகளும் உலகக்கோப்பை தொடரின் முதன்மைச் சுற்று தொடங்குவதற்கு முன்பாகவே தங்களுக்குள் இந்த சூப்பர் சீரிஸ் சுற்றில் மோதிக்கொள்ள வேண்டும். இந்த 3 அணிகளில் மிக சிறப்பாக விளையாடி முதலிடத்தை பிடிக்கும் ஒரே ஒரு அணி மட்டும் முதன்மை சுற்றுக்கு தகுதி பெறும். மீதமுள்ள 2 அணிகளும் உலகக்கோப்பை கனவை கலைத்துவிட்டு அங்கிருந்து மூட்டை கட்டி கொண்டு நாடு திரும்ப வேண்டியதுதான். இது கத்துக்குட்டி அணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். அதே வேளையில் தகுதிச் சுற்று போட்டிகளிலே அனல் பறக்கும் பரபரப்பை உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சூப்பர் சீரிஸ் முடிவடைந்த பிறகு தகுதி பெற்ற அந்த ஒவ்வொரு அணியும் சேர்த்து மொத்தம் 12 அணிகள் முதன்மைச் சுற்றுக்குள் நுழையும். இந்த 12 அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும். அதாவது குரூப் ஏ மற்றும் குரூப் பி என ஒவ்வொரு பிரிவிலும் தலா 6 அணிகள் இடம்பெறும். லீக் சுற்றில் ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற 5 அணிகளுடன் மோதும். இந்த லீக் சுற்றின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் புள்ளிப்பட்டியலில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும். இது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இங்குதான் ஐசிசி ஒரு புதிய ஐடியாவை புகுத்தியுள்ளது. 2 பிரிவிலிருந்தும் தலா 3 அணிகள் என மொத்தம் 6 அணிகள் தேர்வாகும் நிலையில் ஒட்டுமொத்தமாக 2 பிரிவுகளையும் சேர்த்து 4வது இடத்தில் சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்திய ஒரு அணியும் அதிர்ஷ்டவசமாக அடுத்த சுற்றுக்கு தேர்வு செய்யப்படும். அதாவது ரன்ரேட் அல்லது புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் இந்த ஒரு அணி தேர்ந்தெடுக்கப்படும். ஆக மொத்தம் 7 அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். இந்த சுற்று பெயர்தான் சூப்பர் 7. இந்த சூப்பர் 7 சுற்றில் என்ன நடக்கும் என்றால், தகுதி பெற்ற 7 அணிகளும் தங்களுக்குள் மீண்டும் மோதிக்கொள்ளும். இதில் பெறப்படும் புள்ளிகள் அடிப்படையில் ஒரு புதிய புள்ளிப்பட்டியல் உருவாக்கப்படும். அந்த சூப்பர் 7 புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் மட்டுமே அரையிறுதிக்கு தகுதி பெறும். இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு போட்டியும் வாழ்வா சாவா என்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும். ஒரு போட்டியில் தோற்றால் கூட சூப்பர் 7 சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு பறிபோகலாம். அப்படியே சூப்பர் 7 சுற்றுக்கு சென்றாலும் அங்கும் மற்ற 6 பலமான அணிகளை எதிர்கொண்டு முதல் 4 இடங்களுக்கு வருவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதனால் ஒருநாள் போட்டிகளின் மீதான ரசிகர்களின் ஆர்வம் பல மடங்கு அதிகரிக்கும் என ஐசிசி உறுதியாக நம்புகிறது. அடுத்ததாக நாம் டி20 உலகக்கோப்பை தொடருக்கு வருவோம். டி20 கிரிக்கெட் என்றால் அதிரடி, சரவெடி, பரபரப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஐபிஎல் போன்ற உள்ளூர் தொடர்களில் இருக்கும் எலிமினேட்டர் மற்றும் பிளே ஆஃப் சுற்றுகள் டி20 உலகக்கோப்பையில் இல்லையே என்ற குறை பல ரசிகர்களிடம் நீண்ட காலமாக இருந்து வந்தது. அந்த குறையை போக்கும் விதமாக ஐசிசி தற்போது டி20 உலகக்கோப்பையிலும் எலிமினேட்டர் முறையை அறிமுகம் செய்துள்ளது. இனி வரும் டி20 உலகக்கோப்பை தொடர்களில் மொத்தம் 20 அணிகள் பங்கேற்கும். இந்த 20 அணிகளும் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படும். அதாவது ஒவ்வொரு பிரிவிலும் 4 அணிகள் இடம்பெறும்.
முதல் சுற்றில் ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற 3 அணிகளுடனும் மோதும். இந்த சுற்றின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். 5 பிரிவுகளிலிருந்து தலா 2 அணிகள் என மொத்தம் 10 அணிகள் இந்த சுற்றுக்கு முன்னேறும். இந்த சுற்றின் பெயர்தான் சூப்பர் 10. இந்த சூப்பர் 10 சுற்றில் தேர்வான 10 அணிகளும் மீண்டும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும். அதாவது குரூப் 1 மற்றும் குரூப் 2 என ஒவ்வொரு பிரிவிலும் 5 அணிகள் இடம்பெறும். இந்த சூப்பர் 10 சுற்றில் ஒவ்வொரு அணியும் தங்களது பிரிவில் உள்ள மற்ற 4 அணிகளுடன் மோதும். இந்த சுற்றின் முடிவில்தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு செல்லும். ஆனால் புதிய விதிமுறையின்படி குரூப் 1 மற்றும் குரூப் 2 ஆகிய 2 பிரிவுகளிலும் முதலிடத்தை பிடிக்கும் தலா ஒரு அணி, அதாவது மொத்தம் 2 அணிகள் மட்டுமே நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெறும். அப்படியென்றால் மீதமுள்ள 2 அரையிறுதி இடங்களுக்கு என்ன நடக்கும்? அங்குதான் எலிமினேட்டர் என்ற பிரமாஸ்திரத்தை ஐசிசி கையில் எடுத்துள்ளது. சூப்பர் 10 சுற்றின் ஒவ்வொரு பிரிவிலும் 2வது மற்றும் 3வது இடங்களை பிடிக்கும் அணிகள் நேரடியாக அரையிறுதிக்கு செல்ல முடியாது. மாறாக அவர்கள் எலிமினேட்டர் சுற்றில் விளையாட வேண்டும். அதாவது குரூப் 1ல் 2வது இடம் பிடித்த அணியையும் 3வது இடம் பிடித்த அணியையும் ஒரு எலிமினேட்டர் போட்டியில் மோதும். அதேபோல் குரூப் 2ல் 2வது இடம் பிடித்த அணியும் 3வது இடம் பிடித்த அணியும் மற்றொரு எலிமினேட்டர் போட்டியில் மோதும். இந்த 2 எலிமினேட்டர் போட்டிகளிலும் வெற்றி பெறும் 2 அணிகள் மட்டுமே மீதமுள்ள 2 அரையிறுதி இடங்களை கைப்பற்றும். தோல்வி அடையும் அணிகள் தொடரை விட்டு வெளியேறும். இந்த எலிமினேட்டர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் T20 உலகக்கோப்பையின் லீக் போட்டிகள் ஒவ்வொன்றும் இறுதிப் போட்டிக்கு இணையான பரபரப்பை கொடுக்கும். ஏனென்றால் சூப்பர் 10 சுற்றில் முதலிடத்தை பிடித்தால் மட்டுமே நிம்மதியாக நேரடியாக அரையிறுதிக்கு செல்ல முடியும் என்பதால் அனைத்து அணிகளும் முதலிடத்தை பிடிக்கவே கடுமையாக போராடும். ஒருவேளை சிறு தவறு செய்து 2வது அல்லது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டால் அவர்கள் கட்டாயம் ஒரு நாக் அவுட் போட்டியை வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு செல்ல முடியும் என்ற மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். IPL தொடர்களில் பிளே ஆஃப் சுற்றுக்கு எப்படி ஒவ்வொரு பந்திலும் ரசிகர்களின் இதய துடிப்பை எகற வைக்கிறதோ அதே போன்ற ஒரு அனுபவத்தை இனி சர்வதேச T20 உலகக்கோப்பை போட்டியிலும் நாம் காண முடியும். குறிப்பாக இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற பெரிய அணிகளுக்கு இந்த புதிய விதிமுறைகள் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும். எந்த ஒரு போட்டியிலும் கவனக்குறைவாக விளையாட முடியாது. அதே சமயம் கத்துக்குட்டி அணிகள் ஏதாவது ஒரு பெரிய அணியை வீழ்த்திவிட்டால் கூட அது ஒட்டுமொத்த குறிப்பின் பட்டியலையும் தலைகீழாக மாற்றிவிடும். இந்த புதிய மாற்றங்கள் மூலம் கிரிக்கெட் விளையாட்டின் வர்த்தக ரீதியான வளர்ச்சியும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமம், விளம்பரங்கள் என அனைத்திலும் ஐசிசிக்கு பல மடங்கு வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கிரிக்கெட் ரசிகனாக நமக்கு இந்த புதிய மாற்றங்கள் ஒரு விருந்தாகவே அமையப் போகிறது. ஒருநாள் தொடரில் சூப்பர் சீரீஸ் மற்றும் சூப்பர் 7 T20 தொடரில் எலிமினேட்டர் என ஐசிசியின் இந்த அதிரடி முடிவுகள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இனிவரும் உலகக்கோப்பை தொடர்கள் வெறும் விளையாட்டு போட்டிகளாக மட்டுமல்லாமல் பல உணர்ச்சிகள், திருப்பங்கள், ஆக்ரோஷங்கள் நிறைந்த ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படத்தைப் போல அமையப் போகிறது. இந்த புதிய மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.